உளம் மகிழ்ச்சியாகவும் தன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நிறைய ஆன்மீக கருத்துக்களை தன்னுடைய நாவன்மையால் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்கள் ஆயுளை நீட்டிக்க வேண்டும் என்று நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். ஆன்மீக அரசாட்சி செய்யும் சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அகமது கபீர் ரிஃபாய் அவர்களுடைய நினைவாக நேற்றிலிருந்து இன்று வரை இங்கே இந்த மதரசாவினுடைய மாணவ மாணவிகளுடைய சொற்பயிற்சிகள், அழகிய பல கருத்துக்கள் இங்கே பேசப்பட்டது. மேடைக்கு வருகின்ற பொழுது, நான் தெருவழியாக வருகின்ற பொழுது பள்ளியினுடைய இமாம் சொன்னார், பெற்றோர் படுத்தும் பாடு என்ற தலைப்பில் ஒரு பெண் பேசுவோம் என்பதாக. அதை போன்று அதற்கு அடுத்தாற் போல் சையத் அலி என்ற ஒரு பெண், ஒரு மாணவி மிக அற்புதமான முறையில் தயக்கமின்றி பயமின்றி மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை எடுத்து சொல்லுகின்ற விஷயத்தில் அந்த குழந்தையினுடைய பேச்சாட்களை பார்க்கின்ற பொழுது உண்மைக்குமே இந்த பள்ளியினுடைய இமாம் மரியாதைக்குரிய சகோதரர் ஹாஜா மைதீன் அவர்கள் பாராட்டுக்குரியவர். நிச்சயமாக இவருடைய பணிகள் இன்னும் இந்த இடத்தில் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த சொற்பயிற்சி உடைய நிகழ்வை நடக்கின்ற பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே கூடியிருக்கின்ற பொழுது, மஸ்ஜித் நபவியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், நபி தோழர்களிடம் ஒரு கேள்வியை தொடுக்கின்றார்கள். இன்னமின சஜரி சஜரத்துன் லா யஸ்குது வரகுஹா பரக்கத்துஹா க பரக்கத்தில் முஸ்லிமி ஃபஅக்பிரூனி மாஹிய என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களிடம் கேட்கின்றார்கள். இந்த அரபு உலகத்தில் ஒரு மரம் இருக்கின்றது. அந்த மரத்தினுடைய இலைகள் எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் கீழே விழாது. அந்த மரம் எவ்வளவு பெரிய புயல் காற்று அடித்தாலும் அந்த மரத்தினுடைய இலைகள் சாதாரணமாக கீழே விழாது. அதனுடைய பரக்கத் ஒரு முஸ்லிமுடைய பரக்கத்தை போன்று அது என்னது என்பதை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்பதாக சத்திய தூதர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். எல்லாரும் சஹாபாக்களும் பெருமானாரால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் அமைதியாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டுக் கொண்ட இந்த கேள்வியை கேட்கின்றார்கள். அப்பொழுது சபை களைகிறது. களைவதற்கு முன்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது பேரித்த மரம், பேரித்த மரத்தினுடைய அதனுடைய ஆரம்பம் முதல் அதனுடைய அடிவரை எப்படி மனித சமுதாயத்திற்கு பிரயோஜனமாக இருக்குமோ அதை போன்று ஒரு முஸ்லிமான மனிதர், மூமினான மனிதர் இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனம் தரக்கூடியவராக இருப்பார். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய சொற்கள், அவருடைய நடைமுறைகள்,
அவரால் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து விட்டு அது பேரித்த மரம் என்று சொன்னதற்கு பின்னாடி சபை கலைகின்றது. கலைந்து சென்றவர்கள் ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் சொல்லுகின்றார், எனது அருமை தந்தையே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு சரியான பதில் தெரியும். இருந்தாலும் நீங்கள் வயதில் மூத்தவர்கள் இருந்ததின் காரணத்தினால் வெட்கப்பட்டு பயப்பட்டு மரியாதைக்காக வேண்டி தெரிந்த கேள்விக்கு அந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரிஞ்சும் நான் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்து விட்டேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனை கடிந்து கொள்கின்றார்கள். அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லி இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது யாருடைய மகன் என்று கேட்பார்கள். இது உமருடைய மகன் என்று சபையிலே எடுத்துச் சொல்லப்படுகின்ற பொழுது எனக்கு எவ்வளவு பெரிய பெருமையாக இருக்கும். நான் அந்த இடத்திலே என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்திருக்குமே. இந்த உலகத்தில் நான் சம்பாதித்த பொருளை விட, இந்த உலகத்தில் நான் ஆசிக்கின்ற அத்தனை விஷயங்களை விட, சத்திய தூதருக்கு முன்னால் நீ சரியான பதிலை துணிச்சலாக சொல்லி இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது யாருடைய மகன் என்று கேட்கின்ற பொழுது எல்லோரும் இது உமருடைய மகன் என்று சொல்லியிருப்பார்கள். நான் எவ்வளவு ஆனந்தம் அடைந்திருப்பேன், சந்தோஷம் அடைந்திருப்பேன், என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய குதூகூலம் ஏற்பட்டிருக்கும். நீ அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டாயே என்பதாக தன்னுடைய மகனிடத்திலே ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடிந்து கொள்கின்றார்கள். இதை போன்று சுல்தானுல் ஆரிஃபின் சையத் அகமது கபீர் ரிஃபாயி அவர்களுடைய இந்த நினைவார்த்தமாக இந்த குழந்தைகள் பேசுகின்ற பொழுது ஒரு குழந்தை மிகவும் அற்புதமான முறையிலே சையத் அலி ஃபாத்திமா என்ற பெயருடைய ஒரு குழந்தை பேசுகின்ற பொழுது அப்பொழுது அந்த குழந்தையினுடைய அப்பா சொல்கிறார், இது என்னுடைய பேத்தி என்பதாக. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அவருக்கு. அவர் இது என்னுடைய பேத்தி, மைக்கை பிடித்து அவளுடைய பேசுகின்ற பேச்சினுடைய தோரணைகளை பார்த்து, அவள் உச்சரிக்கின்ற வார்த்தைகளை பார்த்து, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட விஷயங்களை இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே எந்த ஒரு பயம் இல்லாமல் இத்தனை நபர்களுக்கு மத்தியில் துணிச்சலாக அவர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹதரத் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் எப்படி ஆதங்கப்பட்டார்களோ, உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தன்னுடைய மகன் அந்த இடத்தில் சொல்லியிருந்தால் எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்களோ, அதை போன்று நீ சொல்லுகின்ற பொழுது எனக்கு அவர்களுடைய பெருமை, அந்த மகிழ்ச்சி, அது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மகிழ்ச்சி காரணம் இறைவனுடைய வார்த்தைகளை, இறைவனால் இந்த உலகத்திற்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட, பயிற்சி கொடுக்கப்பட்டு, பக்குவப்படுத்தப்பட்டு இந்த உலக சமுதாயத்தை மாற்றியமைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஆன்மீக தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நம்முடைய குழந்தைகள் மேடையேறி பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அது பெருமைக்குரிய விஷயங்கள் என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனையோ நிகழ்வுகளை கண்டு நாம் ரசிக்கின்றோம். இதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல மோசமான அர்த்தங்கள் படைத்த சினிமா பாட்டுகளுக்கு என் குழந்தை ஆடிய நடன யுத்தத்தை பெருமையாக பேசக்கூடிய கூட்டங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. எவ்வளவு அற்புதமாக ஆடினார்,
எவ்வளவு அற்புதமாக அந்த ஆட்டத்தை ரசித்தார், அந்த பாட்டை படித்தார் என்று பெருமைப்பட்டு பேசுவதற்கு மத்தியில் சத்தியமான வாக்கும் சத்தியமான வாழ்க்கையும் வாழ்ந்து காண்பித்த சத்திய தூதருடைய வார்த்தையை உங்களுடைய குழந்தைகள் மேடை ஏறி பேசுகின்ற பொழுது அந்த குழந்தைகளை பார்த்து நாம் எப்படி பாராட்டப்பட வேண்டும், அந்த குழந்தையை உருவாக்கியவர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும், அந்த குழந்தைகள் இந்த அளவுக்கு அவர்கள் நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திறமைகளை உருவாக்கியவர்களுக்கு நாம் எப்படி ஊக்கம் கொடுக்க வேண்டும். அந்த ஊக்கம் கொடுப்போரில் முக்கியமானவர் இந்த பள்ளியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முகமது ஹசன் அவர்கள். இதையெல்லாம் நாம் மனதில் நிறுத்தி வைத்து பார்க்க வேண்டும். காலத்தின் சூழ்நிலைகள் அந்த குழந்தைகள் மிக அற்புதமான முறையில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையை தெளிவாக சுட்டி காண்பித்தது. ஏற்படக்கூடிய நிலைகள், ஏற்படக்கூடிய இடர்கள், ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மோசமான நிலைகளை மிக அழகான முறையில் எந்த ஒரு பயமின்றி சுட்டி காண்பிக்கின்ற அந்த விதங்கள் மனித நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை அந்த கருத்துக்கள் சுட்டியாக பேசினாலும் உங்களுடைய உள்ளங்களை அது தட்டக்கூடியதாக இருக்கும். அதில் சுல்தானுல் ஆரிஃபின் சையத் அகமது கபீர் ரிஃபாய் அவர்களுடைய நினைவார்த்தமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால், சையத் அகமது கபீர் ரிஃபாய் அவர்கள் அகமது என்ற பெயரை சூட்டியதன் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி நடந்து காண்பித்தார்கள் என்பதாக அவருடைய வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகின்றன. அகமது கபீர் அவர்கள் என்னுடைய பெயர்ல அகமது என்ற பெயர் இருப்பதினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளுக்கு மத்தியில் சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்தை முற்படுத்துவார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், என்றைக்காவது ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நாம் ஸலாத்தை கொண்டு முற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதல் சலாம் சொல்வாங்க. மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களுடைய சலாத்தை பத்தி எடுத்து சொன்னார்கள். அடிக்கடி சலாம் சொல்வதற்கும் பயமாக இருக்கிறது. ஏதாவது கடன் கேட்கின்றானோ, சும்மா சும்மா சலாம் சொல்றான் என்பதா ஒரு நிகழ்ந்த ஒரு சலாத்தினுடைய மதிப்புகளை பற்றி நாம் சரியாமல் தெரியாமல் இருக்கின்றோம். ஒரு ஊருக்கு நான் ஒரு 2-3 பேர் போயிட்டு இருக்கோம். பக்கத்து ஊர் தான். அதுல 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சலாம் சொல்றாரு. இன்னொரு அறிவாளி சொல்றான், ஏன் அவங்க வெளியூருக்காரங்க, சொன்ன சலாத்தை திருப்பி வாங்கிட்டானோ, நீங்க வெளியூருக்காரங்க தெரியாம சொல்லிட்டோம். சலாம் என்று சொன்னாலே குற்றத்திற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் மாதிரி ஆயிப்போச்சு. சலாம் என்னப்பா ஜமாத்துல சலாம் சொன்னிய எதுக்கு? அந்த சலாத்துக்கு பதில்லாம் சொல்றது கிடையாது. சலாம் சொல்லிட்டான்பா, என்னமோ பிரச்சனை என்பதாக. இப்படித்தான் இன்னைக்கு உலக நடைமுறை இருக்கிறது. எத்தனை இடங்களில் நாம் பார்க்கின்றோம், சலாம் என்கிற வார்த்தை குற்றத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை போன்று ஏதோ ஜமாத்திலே பிரச்சனை, ஏதோ தகராறு, அதற்காக வேண்டி சலாம் சொல்லி இருக்கிறார் என்பதாக எத்தனை இடங்கள் அதை சொல்கிறார்கள். அப்பா பையன் சலாம் சொன்னானே தெரியுமா அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய சலாத்தினுடைய நிலைப்பாடுகள் ஆகிவிட்டன. சையது அகமது கபீர் ரிபாய் அவர்கள் சொல்லுகிறார்கள், அகமது என்ற பெயரை நான் வைத்ததின் காரணத்தினால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சலாத்தை கொண்டு முந்துவார்களோ அதை போன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் யாரை பார்த்தாலும் சலாத்தை கொண்டு முந்தி விடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை வைத்ததின் காரணத்தினால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஊர்ல புதிதாக ஒரு இமாம் போய் சேர்ந்திருக்கிறார். சேர்ந்த உடனே இந்த ஜமாத்து தலைவர் கேட்கிறார், என்ன அசரத்து எப்படி என்பதாக. அவர் என்னங்க சலாமே சொல்ல மாட்டேங்காரு,
இவருக்கு அவர் சலாம் சொல்லணுமா, ஏன்னா இவர் சம்பளம் கொடுக்காரு பத்தியெல்லாம், அதனால இவருக்கு சலாம் சொல்லணும். இவர் முதல் சொல்லணுமா, நல்லா தான் தொலை வைக்கிறாரெல்லாம் சரி, சலாம் சொல்ல மாட்டேக்கார, அவர் பாட்டுல போறாரு. ஆனால் சையத் அகமது கபீர் ரிபாய் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை வைத்ததின் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சிறுவர்களுக்கு மத்தியிலும் பெரியவர்களுக்கு மத்தியிலும் ஸலாத்தை கொண்டு முற்படுத்துவார்களோ அதே நடைமுறையை கடைபிடித்தார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பேருக்கு அவர்கள் வைத்த மரியாதை, நாம் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். அதான் ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு 2 பேரு நல்லா தண்ணி அடிச்சிருக்கான், மது அறிந்து விட்டு அந்த 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சிட்டு போயாச்சு. அந்த 2 பேர்கிட்டையும் உங்க பேர் என்னப்பா அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ் அதிகாரி கேட்கிறார். ஒருத்தன் சொன்னா நான் 100 அப்படின்னா, இல்ல நீ எத்தனை மில்லி அடிச்சுன்னு ஒன்றை நான் கேட்கல, உன் பேர் என்ன பேர் அப்படின்னா, என் பேர் நூர் முகமது அப்படின்னா, அட பாவி பேல, நபியினுடைய பேரை வச்சுட்டு இப்படி அநியாயம் பண்ணுது என்பதாக. இன்னொருத்தரை கூப்பிட்டு கேட்டார், உன் பேர், என் பேரு பீரு அப்படின்னா, நீ என்னத்தை அடிச்சுன்னு நான் உன்ட்ட கேட்கல, உன் பேர் என்ன பேர், என் பேரு பீர் முகமது அப்படின்னா, அட பாவி, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய பேரை வச்சுட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணுவீங்களா அப்படி என்பதாக மாற்று மதத்தை தழுவி இருக்கக்கூடிய அந்த அதிகாரி சொல்லி காண்பித்தார். ஆனால் சையத் அகமது கபீர் ரிஃபாய் அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை தனக்கு தாங்கிக் கொண்டதின் காரணத்தினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை வைத்ததின் காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பேருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடாது. பேருக்கு தாழ்ந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி, ஒரு மனிதர் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்க பேர் என்னன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், என் பேர் ஹுஸ்னு. ஹுஸ்ன் என்று சொன்னாலே அரபியிலே கவலை என்று அர்த்தம். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹுஸ்ன் என்று பேர் வைக்காதீர்கள், சஹுல் என்று பேர் வையுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ரொம்ப லேசானவர், மென்மனையானவர் என்ற அர்த்தத்தை சொல்லுகின்றார்கள். இல்ல இல்ல, எங்க வாப்பா எனக்கு ஹுஸ்ன் தான் பேர் வச்சிருக்கிறார், அந்த பேரை நான் மாத்த மாட்டேன் அப்படிங்கிற. சரி, அல்லாஹ் உனக்கு அப்படியே ஆக்கிட்டு போறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதற்கு பின்னாடி அந்த ஹுஸ்னுடைய பேரை பிள்ளை ஹதீஸை அறிவிக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லை என்னுடைய பெத்தாப்பா அவர்கள், என்னுடைய அப்பா அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணத்தினால் என் குடும்பத்துல இன்னும் கவலை நீங்கின பாடில்லை என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். பேரினுடைய தாக்கம். ஆனால் தன்னுடைய பெயர் அகமது என்று பெயரை ரிஃபாய் அவர்கள் சூட்டிக் கொண்டதின் காரணத்தினால் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எப்படி நடந்தார்களோ அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவர்கள் தான் இறைநேச செல்வர்கள். சகோதரர்களே, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அறிகுறி, பின் வந்தவர்கள் முன்னாடி சென்றவர்களை ஏசுவார்கள், இந்த உலகம் அழிவுக்கு காரணம் அது என்பதாக சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். பின்னாடி ஒரு கூட்டம் உருவாகும். முன்னாடி சென்ற நல்லவர்களை இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்திலே சத்திய தீனுக்காக வேண்டி பாடுபட்டவர்களை அவர்கள் ஏசுவார்கள், அவர்களுடைய நிலை தெரியாமல் பேசுவார்கள். இது உலக அழிவுக்கு காரணம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைநேசர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியே உதித்தவர்கள் அவர்கள். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது. மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் சொன்னதை போன்று இறைநேசர்கள் என்றால் யார் என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய ஞாபகம் அவருக்கு வருமோ அவர்தான் இறைநேசர் என்பதாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். யாரை பார்த்தவுடன் உள்ளத்தில் இறைவனுடைய சிந்தனைகள் வர வேண்டும். யாரை பார்த்தவுடன் அவருடைய நடவடிக்கைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனைகள் உருவாக்கப்பட வேண்டும். நன்மையான காரியத்தின் பக்கம் அவருடைய நடைமுறை தூண்ட வேண்டும். அவர்தான் இறை நேசர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சீடர்கள் கேட்கிறார்கள் ஈசா நபியிடம், இறை நேசர்களுடைய அடையாளங்கள் தான் என்ன என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது ஈசா நபி அவர்கள் ஒரு 10 அடையாளங்களை சொல்கின்றார்கள். இந்த 10 அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்தான் இறை நேசர்கள் என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதிலே ஒன்று சிதுக்குல் வரா, உண்மையான பேணுதல் இருக்க வேண்டும். பேணுதலிலே உண்மையான பேணுதல் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு நாளைக்கு ரோட்ல ஏடாவடமா நான் நடந்து போனோம்னா நீங்க என்ன சொல்லுவியா? வாய்கிலேயே நேற்று பேசினாரியா, இந்த பாரு தலையில தொப்பியோட போலாம போற லட்சணத்தை பாரு அப்படிமா. உண்மையான பேணுதல் இருக்க வேண்டும். வாய்கிலே உங்க எல்லாம் தொலை சொல்லிட்டு நான் பாட்டுல பாங்க சொல்லும் போது நான் வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தோம்னா ஊருக்கு தான் உபதேசம், இவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமுதாயம் பேசும். அதை கூட கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதைகள் சொல்லுவார்கள். ஒரு ஊர்ல ஒரு அசரத்து இப்படிதான் பயான் பண்ணாரு. யாருமே அந்த காலத்துல அந்த எரு தட்டுவாங்க, சாணத்தை வச்சு எரு தட்டி சாம்பல் அதை எரிப்பார்கள். அவர் பயான் பண்ணியிருக்காரு ஜும்மாவுல. எரு தட்டி அந்த எரு தட்டை வச்சு சாணத்தட்டை வச்சு காய்ந்ததை வச்சு எரிச்சு யாரும் சோறாக்க கூடாது, அது ஹராம் அப்படின்னு பயான் பண்ணிட்டாரு. ஜும்மா முடிச்சுட்டு பசியோட வேகமா வீட்டுக்கு வராரு. மனைவி அமைதியா உட்கார்ந்துருக்கு, சோறாக்கல. உடனே சோறு வை அப்படின்னாரு. நம்ம வீட்டுல விரவு கிடையாது, நீங்க தானாங்க பயான்ல சொன்னீங்க எரு தட்டிலாம் என்ன செய்யக்கூடாது, சோறாக்க கூடாதுன்னு, அதனால நான் ஆக்கல அப்படின்னு அசரத்து சொன்னார. உபதேசம் ஊருக்கு தான், நம்மளுக்கு இல்ல, நீ அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சிதுக்குள் வர உண்மையான பேணுதல் இருக்கணும். எது வார்த்தைகள் வெளிப்படுகிறதோ அது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான பேணுதல். சொல்லப்பட்ட வார்த்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து உதிக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த உலகத்திற்கு வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கினான். என்னைக்காவது ரசூலுல்லாஹ் ஒன்ன சொல்லிட்டு அதன்படி நடக்காமல் இருந்திருக்கின்றார்களா? நிச்சயமாக கிடையாது. எந்த ஒரு வார்த்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்கு நேர் மாற்றமாக நடந்ததில்லை. தொழுங்கள் என்று நம்மை பார்த்து சொன்னார்கள். முன் சென்ற பாவமும் பின் சென்ற பாவமும் மன்னிக்கப்பட்ட புனிதர் என்று திருக்குர்ஆன் சான்று பகர்ந்ததற்கு பின்னாடியும் கூட அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், கால் வீங்குகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை இருந்தது. காரணம், இந்த சமுதாயத்தை தொழு என்று சொன்னதற்கு பின்னாடி நாம் தொழாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னால் படைக்கப்பட்ட தன்னால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு நபிக்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர். எதுக்குமே மன்னிப்பு உங்களுக்கு உண்டு. முன் சென்ற பாவங்களும் சரி, பின்னாடி பாவம் செய்ய மாட்டீர்கள், இருந்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு தான். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால் வீங்குகின்ற அளவுக்கு தன்னுடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் நிலைநாட்டினார்கள். அப்பொழுது ஆயிஷா நாயகி இந்த ஆயத்தை சுட்டி காண்பித்து கேட்கின்றார்கள்,
அல்லாஹ் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு பின்னாடி நீங்கள் ஏன் இவ்வளவு கால் வீங்க தொழுகின்றீர்கள், அல்லாஹ்வை இபாதத்து செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியாராக இறைவனுக்கு ஆக வேண்டாமா என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். நமக்கெல்லாம் இப்படி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பள்ளி பக்கமே போக மாட்டோம். எப்ப நாங்களாம் மன்னிக்கப்பட்ட லிஸ்ட், நீங்க தான் தொலைப்போம் அப்படின்னு நம்ம ஆட்களை ஒதுக்கி விட்டுருவோம். சிதுக்குள் வர இந்த உண்மையான பேணுதல் யார்கிட்ட இருந்தது என்று சொன்னால் ரசூலுல்லாவை பின்பற்றிய இறை நேசர்களிடம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பை உண்மையான பேணுதல் இருந்தது. இரண்டாவதாக ஹுஸ்னுன் நியத், நல்லெண்ணம் கொள்வது, எண்ணங்களை அழகுபடுத்துவது. முன்னாடி ஒருவரிடம் பேசிவிட்டு அவனை பின்னாடி போனவன அவனை பத்தி சபிக்கின்ற அந்த சிந்தனைகள் அவர்களுக்கு இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபியை பத்தி ஒரு மனிதர் இன்னொரு சஹாபி போய் எடுத்து சொல்கின்றார்கள், இந்த சஹாபி இப்படி நடக்கிறாங்க அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீட்டை விட்டு வெளியேறுகின்ற சமயத்தில் என்னுடைய நபி தோழர்கள் யாரை பற்றியும் நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், நான் நிம்மதி பெற்ற உள்ளமாக செல்ல வேண்டும் என்பதாக, நான் பிறரை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஹுஸ்னுன் நியத், அழகிய நியத், எண்ணம் இருக்க வேண்டும். இந்த தன்மை யாரிடம் இருந்தது என்று சொன்னால் இறை நேசர்களிடம் இருந்தது. அடுத்து சலாமத்துல் குலூப், நம்முடைய உள்ளங்கள் எந்த ஒரு இதை விட்டும் யாரை பற்றியும் தப்பெண்ணம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். உள்ளம் சலாமத்து பெற்றதாக இருக்க வேண்டும். நம்மளாம் சிந்தித்து பாருங்கள். இந்த தெரு வழியா ஒரு நாள் மட்டும் மேக்க அழகா நம்ம போனோம், என்ன அடிக்கடி இப்படி போறாரா, என்ன விஷயம் தெரியலையா? நம்முடைய உள்ளங்கள் வேற மாதிரி சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், உருவெடுத்தும். சலாமத்துல் குலூப், உள்ளங்கள் சலாமத்து பெற்றிருக்கும். இதுதான் இறை நேசர்களின் அடையாளம் என்பதாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார். அடுத்து தவாது, பேணுதல் இருக்கும். அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் ரொம்ப பேணுதலா இருப்பாங்க. நான் ஒரு பெரிய இறைநேசரு, நான் அப்படி இப்படி எல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த பழக்கத்தை இறைநேசர்கள் யாரிடம் இருந்து படித்தார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து படித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசல் அப்படி நாலாபுரமா தேடுறாங்க. ஒரு சஹாபி கேக்குறாங்க, யாரை தேடுறீங்க என்பது. ஐயுக்கும் முஹம்மது, உங்கள யார் முஹம்மதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. உங்களில் யார் முகம்மது என்று எனக்கு தெரியவில்லை, அறிவித்து தாருங்கள் என்பதாக. இந்த பணிவும் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி அவர்கள் கொண்ட இந்த பணிவு இறை நேசர்களிடம் காணப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து நசீஹத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு அவர்கள் உபதேசித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தில் பல இடங்களில், தமிழகத்தினுடைய பல பகுதியில் வந்த இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களையும் அல்லாஹ்வினுடைய தூதரால் எடுத்து சொல்லப்பட்ட வாழ்க்கை வழிமுறையை மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் நாம எல்லாம் முஸ்லிமா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை நம்மகிட்ட கொண்டு எத்தி வைப்பார்கள், நல்லதை எடுத்து சொல்வார்கள். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம், எதற்காக வேண்டி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தை நம்மளுக்கு தெரிய வைப்பார்கள், நம்மளுக்கு உபதேசம் செய்வார்கள். அடுத்து அவர்களுடைய குணங்களில் ஒன்று லா யலஅனூன ஷையா, யாரையும் சபிக்க மாட்டார்கள். இறைநேசர்கள் யாரையும் சபிக்க மாட்டார்கள். எல்லோரும் அவர்களுக்கு தேவைதான். ஹஜ்ரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு வந்த பரிசு பொருளை கையில் வாங்கி தன்னுடைய
அடிமையிடம் கொடுத்து ஒரு இடத்தில் வை அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாங்க. சில நாட்களுக்கு கழித்து இப்ப நான் தந்த பரிசு பொருளை கொண்டாப்பான்னு கேட்கிறாங்க. அப்பொழுது அந்த வேலை கௌதுல் ஆலம் வீட்டுல வேலை பார்க்கிற அந்த வேலைக்காரர் சொன்னார், தொலைஞ்சு போச்சு எஜமானே என்பதாக. அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறாங்க. வேலைக்காரர் கேட்கிறார், கொண்டு கொடுத்ததுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகின்றீர்களே, தொலைந்ததுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன் என்பதாக. அப்பொழுது அவர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன், இதற்காக வேண்டி உன்னை நான் ஏச மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். லா இல்ஆனூன ஷையா, யாரையும் சபிக்க மாட்டார்கள். இந்த பாடம் இவர்கள் எங்கிருந்து கற்றார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது சபித்து இருக்கின்றார்களா? சொல்லுங்க பாபா, எந்த ஹதீஸ்லயாவது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயமான முறையில சபித்து இருக்கிறார் என்று சொன்னால் கிடையவே கிடையாது. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து லா யூதுன அஹதா, யாரையும் நோவினைப்படுத்த மாட்டார்கள். இறைநேசர்களுடைய அடையாளங்களில் இதுவும் ஒன்று, யாரையும் அவர்கள் நோவினைப்படுத்த மாட்டார்கள். இந்த பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றறிந்தவர்கள். அதனால யாரையுமே அவங்க நோவினைப்படுத்த மாட்டார்கள். இன்னைக்கு மேடையை போட்டு நீ பேசுகின்ற பேச்சுக்கள் எவ்வளவு மோசமான அநாகரிகமான பேச்சுக்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய விதங்கள் இதுதானா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், எந்த இடத்திலும் சரி உன் சகோதரனுடைய மானம் மரியாதை காக்கப்பட வேண்டும். எந்த ஒரு சபையாக இருந்தாலும் சரி, எதை எடுத்து சொல்லுகின்ற பொழுது சரி, உன் சகோதரனுடைய மானத்தை மரியாதையை அவனுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்ன பேச்சு பேசுற? மேடையை போட்டு ஆளுக்கு ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டு அதுல மிகுதமா அவன் திட்டுறது எங்களை தான் திட்டுவான். திட்டுக்கு சொந்தக்காரர்களே நாங்கள் தான். யாருக்கு முன்னே ஜமாத்துல வேற திட்டுவான், அவன் வேற திட்டுவான். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கட ஜமாத்துல நம்ம ஊர் ஜமாத்து இல்லைங்க, எல்லாம் தங்கமான ஆட்கள். ரவுணசமுத்திரம், பொட்டல் புதூர் ரொம்ப தங்கமான ஆட்கள், ரொம்ப சீதேவிகள். இப்ப நான் சொல்லக்கூடிய குணங்கள்லாம் இவங்கள்ட்ட இருக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. இறைநேசர்களுடைய அடையாளத்திற்கு சொந்தக்காரர்கள் இவர். இந்த அடையாளங்கள் நம்மகிட்ட இருந்தால் நாமும் இறைநேசர்கள் தான். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரையுமே நோவினைப்படுத்த மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்து கழுத்துல துண்டை போட்டு முறுக்கி ரசூலுல்லாஹ் அப்படி சுண்டி இழுக்கிறார். முன்னாடி சென்ற ரசூலுல்லாஹ் அவர் இழுத்த முன்னாடி அப்படி வந்துட்டாங்க. அவருக்கு நெஞ்சுக்கு நேரம் வந்து நிக்கிறாங்க. கழுத்துல இழுக்கப்பட்டதின் காரணத்தினால் இரத்தக்கரைகள் தெரிகின்றன. நம்மள யாராவது இப்படி இழுத்தா நம்ம சும்மா விட்டுருவோமா? இழுத்த இழுப்புல அவனை ஒரு இழுப்பு இழுத்துட்டு தான் நம்ம என்ன செய்வோம், அடுத்த பேச்சே நம்ம ஆரம்பிப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன விஷயம் கேட்கிறார். நம்மளாம் இப்படி இழுக்கப்பட்டு என்ன விஷயம் அப்படி நம்ம அப்படி கேட்டோம்னா, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஆளைய இதை இப்படி கோலையா இருக்கு, நீ 2 இழுப்பு இல்லை அவனை அப்படின்னு சொல்லி அவனை நல்லா இருந்தவனே உசுப்பேத்தி விட்டு அவனை கூட கொஞ்சம் என்ன செய்யறது, அவனை சண்டை எடுத்து விட்டு பெருசாகி விட்டு போயிடும். இப்பெல்லாம் கோலையா இருக்கக்கூடாது என்பதா. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. அதனால தான் திருமணம் முடித்து தன்னுடைய மகள் ஃபாத்திமா ஹஜ்ரத் அலியினுடைய வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை கேட்டு உன் கணவனிடத்தில் நீ சண்டையிடக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை சொல்லி அனுப்பினார்கள். சில ஊர்ல, நம்ம ஊர்ல இல்ல, சில ஊர்ல எப்படின்னா மகளை அனுப்பும் போதெல்லாம் போய் சாம வாய் புத்திட்டே இருந்துடாத, பதிலுக்கு பதில் பேசு, ஒரு 3 நாளைக்கு பாரு, அப்புறம் பதிலுக்கு பதில் பேசு, நீ வந்து பாருன்னு பாத்துரு அப்படின்னு இங்க இருந்து பாடம் நடத்தி அந்த பாடத்தின் மூலமாக அவன் பார்ப்பான், ஏ அப்பா எங்க இருந்து பாத நம்ம பிடிச்சிட்டு வந்தோம் என்பதாக. அந்த அளவுக்கு நிலைகளே தடுமாறி விடுகின்றன.
இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். முல்லா நசுருதீன் இருக்கார, அவருக்கு சூப்புனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அடிக்கடி மனைவி எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் மனைவி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற, நீரு சூப்புல கூட கூட கொஞ்சம் உரப்ப போட்டு மிளகையும் போட்டு உனக்கு தாரம் பாரு அப்படின்னு ஒரு நாள் கங்கணம் கட்டிக்கிட்டு முல்லா வெளியே போயிட்டாரு. இந்த அம்மா சூப்பை ரெடி பண்ணி நல்லா உரப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கு. முல்லா உள்ள வந்த உடனே என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நான் சூப்பு தயார் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க தான் பிரியமா சாப்பிடுவீங்க என்பதாக அப்படின்னு இந்த அம்மா என்ன சொன்னா, லேசா குடிச்சு பாருங்க உரப்பு எப்படி இருக்குன்ட்டு. குடிச்சு பார்த்த உடனே கண்கள்ல இருந்து அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணீர் வருது. முல்லா கேட்கிற, ஏமா சூப்பை குடிச்ச உடனே அழுவுத, என்ன காரணம் என்பதாக கேட்கிறார். அப்போது அந்த அம்மா சொன்னது, முல்லாவுடைய மனைவி சொன்னால், எங்க அம்மாவை நினைச்சு நான் அழுவுறேங்க அப்படிங்கிறா. உடனே நீங்க சூப்பை சாப்பிடுங்க கணவர்கிட்ட கொடுக்கிறாரு. இவரு முல்லா வாங்கி குடிச்சு பார்த்துட்டு இவருக்கும் கண் கலங்குது. உடனே முல்லா சொன்னாரு, முல்லாவுடைய மனைவி கேட்கிறா, ஏங்க நீங்க அழுவுறீங்க சூப்பை குடிச்ச உடனே? இல்ல நானும் உங்க அம்மாவை நினைச்சுதான் அழுவுறேன் அப்படின்னாரு. அப்ப மனைவி சொன்னாலாம், எங்க அம்மாவை நினைச்சு நீங்க ஏங்க அழுவுதிய என்பதாக. இல்ல போகும்போது உடனே கூப்பிடாம போயிட்டா பாரு, இறந்து போனா உடனே கூப்பிடாம போயிட்டா பாரு, அதை நினைச்சு நான் அழுவுறேன் அப்படின்னா. அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி என்று சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு இடத்திலும் அலிக்கு நீ தொந்தரவு கொடுத்து விடக் கூடாது. எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் அவருடைய மனங்கள் நோகடிக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்திவிடக் கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவை வழி அனுப்பி வைக்கின்றார்கள். இது இறை நேசர் லா யூதுன அஹதா, அவர்கள் யாரையும் நோவினைப்படுத்துவதற்கு விரும்ப மாட்டார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட இறை நேசர்கள் யாரையும் அவர்கள் துன்புறுத்த மாட்டார்கள். யாருடைய மனம் நோகின்ற அளவுக்கு தன்னுடைய பேச்சுக்களை அவர்கள் அமைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அடுத்து ஈசா நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், 7வது 8வது அடையாளமாக சொல்லுகிறார்கள், லா யுஹிப்பூன துன்யா, இந்த உலகத்தை பிரியப்பட மாட்டார்கள். மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட சொன்னார்கள், நாம் உலகத்தை ஆசிப்போம், 6 அடி இருக்கக்கூடிய கபறுகளை மறந்து விடுவோம். இறைநேசர்கள் இந்த உலகத்தை பிரியப்பட மாட்டார்கள். இந்த பாடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் இறைநேசர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி அமைத்தவர்கள் தான் இறைநேசர்கள். இறைநேசர்கள் என்பவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. மரியாதைக்குரிய இந்த ரவுணசமுத்திரம் ஷாபிப்பலினுடைய இமாம் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்களே, மன் ஆதானி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு, என்னுடைய நேசனை யார் நோவினை செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் அவர்களை நான் நோவினை செய்வேன், அவர்களிடத்திலே என்னுடைய எதிர்ப்பு கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் எச்சரிப்பதாக புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சகோதரர்கள், அதை போன்று அவர்கள் இந்த உலகத்தை பிரியப்பட மாட்டார்கள். துன்னேனே மிஸ்ரி அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய புது மனைவியோட சென்று கொண்டிருக்கின்றார்கள். கடை தெரு வழியாக நடந்து செல்கின்றார்கள். நன்றாக மழை பெய்திருக்கிறது. மழை பெய்தவுடன் ஒருவன் வேகமாக நடந்து வருகின்ற பொழுது அவனுடைய செருப்பினுடைய அவன் நடந்ததன் காரணத்தினால் அவனுடைய செருப்பில் இருக்கக்கூடிய சகதி அந்த தன்னுடைய புது மனைவியினுடைய பட்டு சேலையில் பட்டவுடன் தின்னூனே மிஸ்ரியை ஓங்கி கன்னத்தில் அரைந்து விடுகின்றான். இவர் கன்னத்தை தடவிக்கிட்டே வாரார். யார்? ஒரு இறைநேசர். அப்பொழுது அவர் எதற்கு அடிச்சாருன்னே தெரியலையே அப்படின்னு தடவிக்கிட்டே வாரார். கொஞ்சம் தூரம் கழிஞ்ச உடனே ஒருத்தர் அப்பதான் ஸ்வீட்டு கடையை திறந்து மொத கடை திறந்து நம்ம கடை கிட்ட யார் வராங்களோ அவங்க கையில அல்வா கொடுக்கணும் அப்படிங்கிறார். கடைக்காரன் நீயத்தை வச்சுக்கிட்டு நிக்கான். தின்னு முஸ்ரி அடி வாங்கிட்டு கன்னத்தை தடவிக்கிட்டு அந்த கடை கிட்ட போறாரு. உடனே அவரை கூப்பிட்டு,
அல்வா சாப்பிடுங்க என்பதாக. அப்ப துன்னுனே மிஸ்ரி அல்லாட்ட கையேந்து சொன்னாங்களே, யா அல்லாஹ், பக்கத்து தெருவில் செருப்படி தந்த, இங்க அல்வா தாரிய, எனக்கு ஒண்ணுமே புரியல என்பதாக வீட்டுக்கு சென்று விட்டார்கள். சிறிது நேரத்தில் அந்த எந்த பெண்ணின் மீது தன்னுடைய செருப்பினுடைய சகதி பட்டுவிட்டது என்பதாக இந்த தின்னூன மிஸ்ரியை அடித்தானோ அவனுடைய மனைவி ஓடி வருகின்றார். என்னுடைய கணவனை மன்னித்து விடுங்கள் என்பதாக. என்னமா என்ன விஷயம்? உங்களை கன்னத்தில் அடிச்சாரு, வீட்டுக்கு போகும்போது காலில் வாசல் தடவி கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு கிடக்கிறார் என்பதாக. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஆதானி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு, யார் என்னுடைய வலியை, என்னுடைய இறை நேசர்களை நோவினை படுத்துகின்றார்களோ, நோவினை படுத்தக்கூடியவர்களை நான் அவர்களை சோதிப்பேன், அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பேன், எச்சரிக்கை என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். காரணம், இந்த உலகத்தை அவர்கள் விரும்பக்கூடியவர்கள் அல்ல, உலகத்தை விரும்பாதவர்கள் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே கடைபிடித்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை அணுபிசகாமல் எடுத்துக்கொண்டவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில். அவர்கள் தான் இறை நேசர்கள். அடுத்து 9ஆவதாக சொல்ல ஹஷியத் கஃப்லத், ஒரு நாள் பயம் ஒரு நாள் பராமுகம் அப்படின்னு அவங்க இருக்க மாட்டாங்க, எப்பொழுதும் பயத்தோட இருப்பாங்க. இப்ப நமக்கெல்லாம் ஒரு ஊர்ல ஒரு மையம் விழுந்துட்டுனா ஒரு 3 நாளைக்கு பயம் இருக்கும். திடீர்னு ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சில சீதேவி இருக்கான், அந்த வழியா கபிரஸ்தானிய கூட நடந்து போக மாட்டாங்க. அவன் வந்து ரூஹா வந்துருவானோ, நம்ம மேல ஒட்டிடுவானோ அப்படி என்பதாக. அதுல சில பெண்மணிகள் சொல்லி அனுப்புவாங்க, ஏங்க அப்படி கூடி போவாதியா, திடுதுப்புன்னு இறந்திருக்கான், உங்க மேல ஒட்டிடுவான் என்பதாக. இப்படிலாம் சொல்லக்கூடியதா எத்தனை இடங்கள்ல இருக்கு. நம்ம ஊர் பெண்மணிகள்லாம் மார்க்க விஷயங்களை நிறைய தெரிஞ்சதுனால சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஹஷியத் கஃப்லத் இந்த மாதிரி என்பதாக. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து கல்புல் மக்ஃபிரா, மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இறை நேசர்களுக்கு உண்டு என்பதாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 அடையாளங்களை சொல்லி காண்பிக்கின்றார்கள். மன்னிக்கின்ற மனப்பான், எவ்வளவு பெரிய விரோதி வந்தாலும் சரி அவர்களை மன்னித்து புன்முறுவலுடன் வரவேற்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்கள் இறை நேசர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று. ரசூலுல்லாஹ் அப்பா எவ்வளவு பெரிய கொடுமைகள் செய்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தீட்டிய குற்றங்களை கூட அவர்கள் மன்னித்து அவர்களை வரவேற்ற அந்த பெருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு